Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போறது பாலக்கீரை சூப். அது மட்டும் இல்லாம நம்ம பாசி பருப்பு ஆட் பண்றோம். பாலக்கீரையில கால்சியம் சத்து நிறைய இருக்கு. அதாவது above 40 நம்ம வந்து கிராஸ் பண்ணிட்டாலே நம்ம வந்து ஹெல்தியா இருக்கணும்னா என்னென்ன பண்ணணும்னு பார்க்கலாம். அதுல பத்தி பாலக்கீரையில வந்து நிறைய கால்சியம் இருக்கு. அதாவது மூட்டு வலி வராம தடுக்கலாம். இந்த ஏஜ்ல நமக்கு வந்து நிறைய கால்சியம் தேவைப்படும், அயன் தேவைப்படும், புரோட்டீன் தேவைப்படும். அதனால நம்ம பாலக்கீரை எடுத்துக்கலாம். பாலக்கீரை கூட நம்ம கொஞ்சமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிட்டு தக்காளி, பூண்டு, சீரகம், மிளகு இது வந்து ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டு நம்ம அரைச்சுக்கலாம், இல்லைன்னா அந்த தண்ணி மட்டும் வடிச்சு குடிக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம செய்ய போகிறது பாலக்கீரை சூப். இது வந்து என்னன்னா மூட்டு வலி, அது மட்டும் இல்லாமல் கால்சியம் சத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்காக தான் நம்ம இந்த பாலக்கீரை சூப் செய்கிறோம். இதுக்கு என்னென்னா மெயினாக தண்டு எடுத்துக்கலாம். அதாவது மீதி இருக்கிற தண்டு பாலக்கீரை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்டு கொஞ்சமாக 2-3 லீஃப் வந்து போட்டுக்கலாம். இது 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டோம். வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதில் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அது என்னென்னா கால்சியம் சத்து நம்மளுக்கு கிடைக்குது, ப்ரோட்டீன் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் அயன் சத்து இதில் கிடைக்கும். இப்போ நம்ம என்னென்ன போட்டு செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். குக்கரில் நம்ம அப்படியே கீரையை போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஆல்ரெடி வாஷ் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து ரொம்ப நல்லது இந்த சூப்புக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு மிளகு தான் நம்ம சேர்க்குறோம். ஒரு 1/2 தக்காளி அளவுக்கு நம்ம அரிஞ்சு அப்படியே சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது கூட மெயினான டிஷ் என்னென்னா சின்ன வெங்காயம். இது ரொம்ப நல்லது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி சூப் வந்து என்னென்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். நம்ம வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப விட வேண்டாம், 1 டம்ளர் அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது பாலக்கீரை செக் பண்ணலாம், நல்லா வெந்துடுச்சு. இது நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இதோட சத்துக்கள் நிறையா இருக்குது. தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சுவையான கால்சியம் சத்து நிறைந்த பாலக்கீரை சூப் ரெடி. பாலக்கீரை சூப் எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா கோவி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோலம் பார்க்க விரும்புனீங்கன்னா கோபி சுதா ரங்கோலி அண்ட் கோலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். Pebbles Tamil.